வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்ளிகேஷன் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா போன மாதம் 26ஆம் தேதியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மந்த்தில் வந்து ஒரு வாரமாகவோ இல்லை 2 வாரமாகவோ இல்லாட்டி இந்த மந்த்து ஃபுல்லாகவோ இந்த 20 நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெப்சைட்டை போய் ட்ரை பண்ணி லாகின் ஐடி பாஸ்வேர்டு அதெல்லாம் என்ட்ரி பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. சிலர் பார்த்துருக்கலாம். அவங்களெலாம் ஓப்பன் ஆகலை, நான் என்ன தான் கரெக்டாக கொடுத்தாலும் சரி, ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தாலும் சரி, ஃபர்கட் பண்ணி நியூ பாஸ்வேர்டை போய் என்ட்ரி பண்ணாலும் சரி, லாகின் பண்ணி பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க. அப்போ இதனால் என்னால் ஹால் டிக்கெட் எதுவும் டவுன்லோட் பண்ணாமல் போயிருமோ, ஏன்னா இந்த இஷ்யூ மாதிரி இருக்கே, எனக்கு மட்டும் தான் இந்த இஷ்யூ இருக்குது அப்படிலாம் ஃபீல் பண்ணுறீங்க. டோன்ட் வரி, இது எல்லாத்தையும் இருக்கக்கூடிய இஷ்யூ கிடையாது. இது எம்எஸ்சியோட ஃபார்மெட் அப்படின்றது உங்களோட ப்ரொசீஜர் அப்படின்றது அப்படி தான், டிஎன்பிஎஸ்சி மாதிரி கிடையாது. அகைன் நீங்கள் அடிக்கடி போய் பார்க்கலாம் முடியாது, விசிட் பண்ண முடியாது, ப்ரிவியூ பண்ணி பார்க்க முடியாது. ஒன்ஸ் அப்ளிகேஷன் வெப்போர்ட்டில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது கொஞ்சம் சில தினங்களுக்கு மட்டும்தான் அது வந்து கொஞ்சம் ஓப்பனில் ப்ரிவியூ பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபீஸ் பே பண்ணுற க்ளோஸ் பண்ணுற டேட்டு வர அதுவும் முடிஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அகைன் போய் எதுவும் பார்க்க முடியாது, செக் பண்ணி ப்ரிவியூ பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க. இது எல்லாத்தையும் இருக்கக்கூடிய விஷயம்தான், இதை நினச்சி நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. அதுலேயும் சிலர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏன் சிலர் போய் பார்க்குறாங்கன்னா, ஒன்ஸ் அப்ளை பண்ணப்போ அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ண மறந்துருப்பாங்க. அப்போதைக்கு டவுன்லோட் பண்ண முடியலை, கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் விருப்பப்பட்டவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க இப்போ போய் டவுன்லோட் பண்ண முடியலையா, அப்போ எங்களுக்கு ஹால் டிக்கெட் வராதா அப்படிலாம் பயப்படுறாங்க. இல்லாட்டி நாங்கள் சிவி போகும்போதெல்லாம், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போதெல்லாம் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணது எங்கள்கிட்ட இல்லாதனால எங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு கேட்குறாங்களே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போலாம் ஹால் டிக்கெட்டை நீங்கள் காமிச்சிக்கிட்டாலே போதுமானது. அதை குத்தி இப்போ உரி பண்ணிக்கிற வேண்டாம். உங்களுக்கு ஹால் டிக்கெட் எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்களோ அப்போதைக்கு நீங்கள் யூஸ் பண்ணின அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகும். அப்போதைக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போதைக்கு போட்டிங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணும்போது இன்வேலிட் அப்படின்ற மாதிரி தான் வரும். இது உங்கள் ஒருத்தருக்கு மட்டும் இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது, இது எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும். எம்எஸ்சி வந்து இந்த ஃபார்மேட்டை தான் செயல்படுத்துகிறாங்க. டிஎன்பிஎஸ்சி மாதிரிலாம் எப்போ போட்டாலும் வர்றதுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. இந்த சாஃப்ட்வேர் வந்து இப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அதை கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி ஒரு சிலர் வந்து இப்போ கேட்கறதுனால